விஜய் வந்து திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இந்த முறை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. பரப்புரைக்காக அவர் வந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் KS திரையரங்கத்திற்கு பயணிக்க இருக்கிறார். அதற்கான விஜய் பயணிக்கக்கூடிய கார் என்பது தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்ட விஜய் 8:45 மணிக்கே நாமக்கல்லில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்க வேண்டும். ஆனால் 9:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் அவர் வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து 1 முதல் 1.5 மணி நேரம் அவருடைய பயண தூரம் இருக்கும் நாமக்கல்லை நோக்கி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் சரியாக 11:30 அல்லது 12 மணிக்குத்தான் விஜயனுடைய முதல் பரப்புரை கூட்டமே தொடங்க இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் தற்போது இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இப்போ விமான நிலையத்திற்கு விஜய் வந்து இறங்கியிருக்கிறார். அவர் வந்து புறப்பட தயாராக அந்த காரும் வந்து தயாரா இருக்கு. எவ்வளவு தூரமாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது? இங்க திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் அவர் இந்த பரப்புரை செய்யக்கூடிய இடத்திற்கான அந்த தொலைவு கிலோமீட்டர் எவ்வளவு? தற்போது திருச்சி விமான நிலையம் வந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இங்கிருந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் அவர் போற நேரம் வந்து 1.5 மணி நேரம் ஆகும். காலையில 8:30 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும் சொல்லப்பட்ட நிலையில தற்போதுதான் அவர் திருச்சி விமான நிலையம் வந்திருக்கிறார். இங்கிருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்க போய் பிரச்சாரத்துல அவர் ஈடுபட இருக்கிறாரு. இங்கிருந்து இந்த வாகனத்துல கான்வாய் வாகனத்து மாதிரி அவங்க தனியார் பாதுகாப்போட ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க விஜய் அவர்கள் செல்வதற்காக. இந்த வாகனம் இங்கிருந்து புறப்பட்டு இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா திருச்சி டோல்கேட் விமான நிலையத்திலிருந்து டோல்கேட் வழியாக முசிறி வழியாக சென்று அந்த நாமக்கல் நெடுஞ்சாலையை சென்றடையும். அந்த பகுதியிலிருந்து அவருக்காக இருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தில் அவர் ஏறி அவருடைய பிரச்சாரத்தை இன்று தொடங்க இருக்கிறார். குறிப்பாக இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தவேக தலைவர் திருச்சியில் தான் அவருடைய பிரச்சாரமானது 2 வாரங்களுக்கு முன்பாக தொடங்கினார். திருச்சி அரியலூரில் பிரச்சாரம் முடிவுபெற்ற நிலையில் அதுக்கு கடந்த வாரம் பாத்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்போது பாத்தீங்கன்னா அவர் இங்க நாமக்கல் பகுதியிலும் கரூர் பகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மூன்றாவதாக இந்த நாமக்கல் கரூர் திட்டமானது அவருடைய பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் வரை அவருடைய பிரச்சாரம் வந்து நடைபெற இருக்கிறது. ரகுவரன், இப்போ திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியில வந்த உடனே அந்த விஜய் கார் பயணிக்கக்கூடிய சாலையில அந்த நாமக்கல் வரைக்கும் என்னென்ன மாதிரியான போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து அவர் செல்லக்கூடிய பாதையில எல்லாம் எந்த போக்குவரத்து நெரிசலுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்க யாரையும் அவர் சந்திப்பதாகவும் இல்லை. ஆனா இங்க நாமக்கல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாமக்கல் சேலம் நெடுஞ்சாலையில தான் அவர் வந்து பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது. அதனால நாமக்கல்ல பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள போற வாகனங்கள் மட்டும் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பேருந்துகள் எதுவுமே பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் நாமக்கல்ல செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலையை ஒட்டியே உள்ள பகுதி தான். இப்போ அவர் பிரச்சாரம் குறிப்பாக நாமக்கல்ல அவருக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சேலம் நெடுஞ்சாலை. அதனால நெடுஞ்சாலையில தான் பிரச்சாரம் பண்றதுனால மற்ற சாலைகள்ல வந்து இப்போ பழைய பேருந்து நிலையத்துக்கும் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்துக்கும் புதிய பேருந்து நிலையத்துக்கும் செல்வதற்கான பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுற்றி விடப்பட்டிருக்கு. கோட்டை ரோட்டை வச்சு சுற்றி போவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரம் குறிப்பாக பாத்தீங்கன்னா நாமக்கல் அடுத்து கரூருக்கு போறாரு. நாமக்கல்ல இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணா கரூர்ல பாத்தீங்கன்னா கரூர்லயும் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு நெடுஞ்சாலையில அவருக்கு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தங்க நாற்கர சாலை மதுரை சாலையிலிருந்து ரைட் கட் பண்ணாலே அவருடைய பிரச்சார பகுதிக்கு சென்றடைய முடியும். அதனால கரூர் பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய பிரச்சாரம் அமையக்கூடிய 2 பகுதியுமே அவர் வாகனம் செல்லக்கூடிய பகுதி எல்லாமே தேசிய நெடுஞ்சாலை என்பதனால தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு பணியில போலீசார் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ரகுவரன், இப்போ கடந்த 2 கூட்டங்கள்லையும் தொண்டர்களோட வருகை அதிகமா இருந்ததுனால பரப்புரைக்கான அந்த நேரம் அப்படிங்கிறது தாமதமாச்சு பார்க்க முடிந்தது. இப்போ இந்த முறை தொண்டர்களிடம் அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறத உங்களால பார்க்க முடியுதா? நீங்க களத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரியான ஒப்பீடை கொடுப்பீங்க? இல்ல, ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுன்னா இப்போ கடந்த முறை திருச்சியில வந்து இந்த முதல் பிரச்சாரம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இங்க விமான நிலையத்துக்குள்ள ஏராளமான ரசிகர்கள் உள்ள பூந்துட்டாங்க அவரை பாக்குறதுக்காக. ஏன்னா முதல் முறையா பிரச்சாரத்தை இங்க இருந்து தொடங்குறாரு. எப்படி அந்த பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னு அவரை விஜய பார்ப்பதற்காக நிறைய கூட்டம் இங்க வந்து கூடுதனால விமான நிலையம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டது. ஏனென்றால் பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவலர்களுடைய தடுப்பு வேலிகள்லாம் உடைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா கடந்த முறையும் திருச்சி விமான நிலையத்துக்கு தான் அவரு நாகப்பட்டினம் திருவாரூர் போனப்பையும் பாத்தீங்கன்னா திருச்சி விமான நிலையம் வந்திருந்தாரு. இது போன்ற பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி தலைமையில 50 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அந்த போலீசார் பாத்தீங்கன்னா விமான நிலையத்திற்கு உள்ளே யார் யார் செல்ல வேண்டும், எதுக்காக போறாங்க, அவங்களுக்கான தேவைகள் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தேவையில்லாத வாகனங்களை தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி கூட்டம் வெளியில கூடுறதையும் போலீசார் தவிர்த்து வராங்க. ஏன்னா இந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாலும் ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்புல இருக்கக்கூடிய விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம். அதனால கடந்த முறை இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கும்பல்லா ஒரு விமான நிலையத்துக்குள்ள அளவுக்கு போற அளவுக்கு இருக்குன்னா அது பாதுகாப்பு குறைபாடா கருதப்படும். அதனால சிஎஸ்எஃப் அதிகாரிகளும் பாத்தீங்கன்னா தற்போது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. கூட்டத்தை நெரிசலை தவிர்ப்பதற்காக சிஎஸ்எஃப் அதிகாரிகளும் தமிழக காவல்துறை இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரகுவரன், இப்போ பொதுவா ஒரு தனி விமானம் மூலமாக ஒரு நபர் பயணிக்கிறார் அப்படின்னா அந்த விமான நிலையத்துல என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்? குறிப்பிட்ட அந்த ஷெட்யூல் டைம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படணுமா? அதுக்கான விவரம் ஏதாவது தெரியுமா? தனி விமானத்துல பயணம் மேற்கொள்ளும் போது எந்த விஜய் அவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் விஜய் அவர்கள் தற்போது விமான நிலையத்திற்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். திருச்சி விமான நிலையத்தில் தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துவிட்டார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். நாமக்கல்ல அவருடைய பிரச்சாரம் இன்று நடைபெற உள்ள நிலையில தற்போது அவர் திருச்சி விமான நிலையம் வந்திறங்கிய தாவேகா தலைவர் விஜய் தற்போது அவருக்காக தயாராக வைக்கப்பட்டிருந்த காரில் பயணிக்க தொடங்கி இருக்கிறார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல்லில் பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி விஜயனுடைய கார் என்பது பயணிக்க இருக்கிறது. சரியாக 1.5 மணி நேரம் ஆகும் என்று விஜய் அங்கு நாமக்கல்லை போய் சென்றடைய 1.5 மணி நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது வாரமாக நாமக்கல் மற்றும் கரூரில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் என்ன கருத்துக்களை முன்வைப்பார், அவருடைய பேச்சில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் அல்லது கருத்துக்கள், என்ன தகவல்கள், எதிர்ப்பு என்பன உள்ளிட்டவை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருந்த போதும் அவர் பேசக்கூடிய இந்த நாமக்கல் கேஎஸ் திரையரங்கம் அருகே அதிக அளவிலான தொண்டர்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த முறை விமான நிலையத்தில் அதிக அளவிலான கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் விதமாக சிஎஸ்ஐ பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் அதே போன்று காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் விமான நிலையத்திற்குள் வருவது தவிர்க்கப்பட்டு தேவைப்படுவோர் மற்றும் பயணிப்போருக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முறை விமான நிலையத்தில் கூட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதே போன்று விஜய் பயணிக்கக்கூடிய சாலை என்பது பைபாஸை ஒட்டியிருக்கக்கூடிய சாலை என்பதால், வெளிவட்ட சாலை என்பதால் அந்த பகுதியில் பெரிய அளவிலான கூட்டம் இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கிருந்து ஒரு 88 கிலோமீட்டர் தூரம் விஜய் பயணிக்க வேண்டி இருப்பதால் சரியாக 1.5 மணி நேரம் ஆகக்கூடும் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவருடைய பரப்புரை என்பது நேற்று மாலை தாவேகா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக 8:45 மணிக்கு நாமக்கல் கேஎஸ் திரையரங்கில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கே 8:30 மணி ஆனதால் திருச்சி விமான நிலையத்திற்கு 9:30 மணியை வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து தற்போது கார் மூலமாக சாலை மார்க்கமாக விஜய் பரப்புரை செய்யக்கூடிய அந்த நாமக்கல் பகுதியை நோக்கி செல்ல இருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாமக்கல் பகுதியிலும் பல்வேறு ஏற்பாடுகளும் காவல்துறையின் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முறை தாவேகா தரப்பிலிருந்து கூடுதலாக தொண்டர்களுக்கான அறிவுறுத்தல்களும் கட்டுப்பாடுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் அதிக அளவில் குவிவதால் விஜயினுடைய பரப்புரை பயணம் என்பது ஒவ்வொரு முறையும் தாமதமாக கூடிய நிலையில் இந்த முறை விஜயினுடைய புறப்பாடு என்பதே தாமதமாக இருக்கிறது. அவர் திட்டமிட்டபடி கரூரில் சரியாக 12 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த பரப்புரை திட்டத்திலும் தற்போது தாமதம் ஏற்படுவதற்கான சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டனிடம் பேசலாம். இப்போ விஜயனுடைய வருகை இருக்கு, அவர் என்ன பேச போறார் அப்படிங்கிற ஹைப்பும், அவர் இதை தான் பேசணுங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள்ட்டையும் தொண்டர்கள்ட்டையும் இருக்கு.